எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய தியான வகுப்பிலே பங்கு கொள்ளும் பங்களிப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நாம் சில காலமாக அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மூன்று நாள் ஆகிவிட்டது நேரங்காலம் பற்றி பேச ஆரம்பித்து. அந்த காலத்தை பற்றி சில கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு கேட்டிருந்தாங்க. அதை சில பேருக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டேன், சில பேருக்கு சொல்ல முடியல. அதெல்லாம் தொகுத்து இன்றைக்கி மேபி அது ரீகேப் மாதிரி கூட இருக்கலாம். அதில் போய் நேரம் தாமதமாகிவிட்டது. நான் சொல்ல போகிறது இந்த 2 வகுப்புகளாக என்ன இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக அவங்களுக்கு வழங்கப் போகிறேன். மேற்கொண்டும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு பதில் சொல்லிவிட்டு இன்றைய வகுப்பினை நான் சீக்கிரம் தான் முடிச்சுக்குவேன். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஹை டைம், இன்னும் அடுத்தடுத்து எல்லாருக்குமே நேரம் இருக்கும்னு சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு இயற்கை என்ன செய்கிறதுனா, ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே தான் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இது ஒன்றும் புதுசு அப்படின்னு சொல்ல முடியாது. உயிர்கள் பிறப்பதும் இறப்பதும் பின்பு மீண்டும் பிறப்பதும் என நம் கோள்களின் சுழற்சி போல நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஒரு செயல் அது. இயற்கை என்ற வார்த்தையின் கீழ் வரும் அனைத்துமே சுழற்சியை அடிப்படையாக கொண்டவை. என்ன அந்தந்த பொருளுக்கு ஏற்றவாறு அதனதன் சுழற்சி அளவு மாறுபடுகிறது அப்படிங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதுதான் தத்துவமாக நமக்கு அளித்திருக்கிறார்கள். இந்த இயற்கையை உருவாக்கிய பொருள்களும் இந்த சுழற்சி என்ற ஒன்றை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகின்றன. இரவானால் உறங்க வேண்டும், பகலானால் எழ வேண்டும், உணவு உண்ண வேண்டும், பின்பு மீண்டும் உறங்க வேண்டும் என்பவை நம் ஜீவன்களில் பதிந்து போன ஒரு விஷயம். இது நடைமுறை, எல்லா ஜீவராசிக்கும் பொதுவான விஷயம். இது மனிதன் மட்டும் அதில் சற்று விழிப்புணர்வோடு அறிவாற்றலோடு திகழ்த்துகிறான். அவனோட பகுத்து பார்க்கக்கூடிய அறிவும் இருக்கிறது. சிலருக்கு ஆராய்ச்சி மனப்பான்மையும் இருக்கிறது. அதனால் அந்த பகுத்தறிவோடு அந்த ஆய்ந்து வழங்கக்கூடிய விதத்திலே நமக்கெல்லாம் பல விஷயங்கள் அவங்க என்ன அனுமானித்தார்களோ, அது தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவான் அறிவியலில், அந்த அடிப்படையிலே காட்சி பிரமாணமாக பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே இன்று வரை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சும்மா ஒரு நம்பிக்கையோடு அது தேடுதலில் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் தேடி அதற்கு விடையை கண்டுபிடித்து நமக்கு அளிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதனால தான் அது லைவாக இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்கும். எவ்வளோ விஷயங்கள் நடுப்புற வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் நம்மளுடைய திருத்தங்கரர்கள் அதுலேயும் கடைசியாக மகாவீரர் சொன்ன அந்த தத்துவம், இயற்கை தத்துவம் என்ன அப்படிங்கிறது இன்றும் நிலவி கொண்டு தான் இருக்கிறது. அந்த மட்டிலே நாம் அவரை வணங்கி கொண்டு தான் இருக்க வேண்டும். அவர் இதை செய்வார்னா கண்டிப்பாக நம்ம அறிவின் வளர்ச்சியை தூண்டிவிட்டு மேலே கொண்டு வர முயற்சி செய்த முதல் மனிதன் என்று தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு என்ன அறிவு இருக்குது அப்படிங்கிறத அவர் வழியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதனுக்கு இவ்வளோ அறிவு இருக்குன்னா நமக்கும் இருக்கியா அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேட்டர் தான் அவர். ஆக நம்மளுடைய அறிவு வளர வேண்டும் என்றால் அவருடைய தத்துவங்களை படிக்க வேண்டும், அவரை வணங்க வேண்டும். அவர் என்ன சொன்னாரோ அந்த பாதையில் நீங்கள் நடந்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலே வரக்கூடிய இயற்கை இடர்களை தவிர செயற்கையாக நம்ம சமுதாயத்தினால் என்ன ஏற்படுகிறதோ இதிலிருந்தும் விடுபட்டு வரலாம் அப்படிங்கிறது சத்தியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவில் நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதை கடைப்பிடிச்சு விட்டுருந்தீங்கன்னா மழை பெய்கிறதெல்லாம் அவர் நிறுத்துறதுக்கு சொல்லிக் கொடுக்கல, வெயில் அடிக்கிறத நிறுத்த சொல்லலை. அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி பயணிக்கலாங்கிறத அவர் சொல்லிக் கொடுக்குறார். அதை நீங்கள் உபயோகிச்சிங்கன்னா அதனால் வரக்கூடிய உஷ்ணமோ குளிரோ நமக்கு தெரியாது. அதுபோல் நம்ம இல்லத்துலேயும் இருக்கட்டும், அலுவலகத்துலேயும் இருக்கட்டும், எங்கே போனாலுமே நமக்கு இருக்கக்கூடிய அந்த சீதோஷ்ணத்தை சீராக அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை அவருடைய தத்துவங்களுக்கு இருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்கிறது ஓரளவுக்கு இதையும் அதையும் கம்பேர் பண்ணி இன்றைய வாழ்க்கை சூழலிலே எந்தெந்த விஞ்ஞானி என்ன சொன்னாரோ, அவங்களுடைய தாட் ப்ராசஸில் என்ன இருக்கோ இதெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். இதில் ரொம்பவும் டீப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வேரியேஷன் இருக்குது, அந்த இடத்துல ஒரு வேரியேஷன் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் என்னுடைய நோக்கம் மகாவீரர் சொன்ன வழியில் எல்லாரும் நடக்கணுங்கிறது தான். அதுக்காக நான் பொய்யும் சொல்லலை, எனக்கு இருக்கிற அறிவை அதோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன், அவ்வளோதான். ஆக நீங்கள் அந்த அளவில் நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கு வினாக்கள் இருந்தால் என்கிட்ட கேட்குறீங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, ஃபோனில் தொடர்பு பண்ணுவாங்க.
சிலது உடனே நம்ம சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த படிப்பில் வந்திருப்பாங்க மேலே. சில பேருக்கு கொஞ்சம் நீண்ட நேரம் சொல்கிறது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் நான் இது போகிற ஒரு நிகழ்ச்சியில் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அது டிஸ்பிளேயோட கொஞ்சம் காட்டினா தான் புரியும். ஏதோ அந்தளவுக்கு அறிவு எனக்கு அவர் தான் வழங்கியிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எதுவாக இருந்தாலும் உள்ளதை உள்ளபடி தெரிந்து கொள் அப்படிங்கிறது தான் மகாவீரர் சொன்னது. நம்ம வந்து மேலோட்டமாக தெரிந்து கொண்டு இருக்கிறதுனால எந்த ஒரு இடர்லேருந்து நம்ம வெளியில் வர முடியாதுங்கிறது தான் அவர் உள்ளுக்குள்ளே சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தகவல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் நாம் எதை செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகணும். அதோட எல்லையை ஆழத்தில் போய் முத்து எடுக்கிற அளவுக்கு போகலைன்னா கூட டைவடிச்சு போய் தான் ஆகணும். இல்லைன்னா வேஸ்ட்டு. நம்ம அந்த மாதிரி தான் நமக்கு போதனை செய்துள்ளார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவரை பொறுத்த வரைக்கும். அந்த அடிப்படையிலே நேரம் என்பது இயற்கை நிகழ்வுகளின் மாறுதலால் நமக்கு தோற்றுவது. அந்த தோற்றத்தை கவனித்து உணர தொடங்கிய போது உருவாகும் அப்படிங்கிறது தான் அவரும் சொல்லியிருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியிலே நிகழ்காலத்திலே வாழக்கூடிய அத்தனை விஞ்ஞானிகளும் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அந்த காலம் அப்படிங்கிறது அதுதான். அந்த காலத்தில் என்ன தத்துவப்படி பார்த்திங்கன்னா, அசட்டை செய்தால் தெரியாது. அசட்டை செய்தாங்கன்னு வச்சுக்கோங்க, காலத்தை பற்றி கவலையே இல்லை அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. ஒன்று ஞானியாக இருப்பாங்க, இல்லைன்னா அறியாதவர்கள். அறியாதவர்கள் அதை பற்றி என்னன்னே தெரியாது அவங்களுக்கு சுத்தமாகவே. அவங்கள பற்றி கவலையே கிடையாது. இந்த 2ம் கட்டானா நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம்ல சில விஷயங்களை. அவங்க தான் ஞானியர் பக்கம் போயே ஆகணும். இனிமேல் அறியாதவர் பக்கம் வர முடியாது அவங்களால. ஏன்னா அறியணும்னு நம்ம இறங்கியாச்சு. அப்போ நம்ம ஞானியை நோக்கி தான் பயணிக்க வேண்டியதாக இருக்குது. அறியாதவர்கள்ட்ட நம்ம திருப்பி போகவே முடியாது. ஏன்னா நமக்கு தான் ஈகோ இருக்கு. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் 2 கேட்டகரி. ஒன்று ஞானி, இன்னொன்று அறியாமையில் இருப்பவர்கள். அந்த அறியாமையிலிருந்து நாம் வெளியே கிளம்பி விட்டோம், முளைக்க ஆரம்பித்து விட்டோம், செடியாக வந்து விட்டோம். ஆகவே அந்த காலத்தை சட்டை செய்வோர் வாழ்வில் என்றும் உழறுவர். ஆனால் ரொம்பவும் நம்ம புரிஞ்சுக்கலைன்னா அதனால் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம்தான் வரும். ஏன்னா நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிடும் என்ன கஷ்டங்கிறத. அறியாமையில் இருக்கிறவனுக்கு அது கஷ்டமாகவே தெரியாது. சாக்கலில் இருக்கிறவன் சாக்கலில் இருந்துக்கிட்டு இருப்பான். நம்ம வெளியில் போகணும், சந்தானம் வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் தெரியதான் செய்யும். இதுதான் மெய்ஞானத்தின் கூற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ காலத்தை எடுத்துக்கிட்டோம்னா 3ஆக பகுக்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லி. இது சாதாரண நடைமுறையிலே, உபச்சார வழக்கிலே, நம்ம உலக வழக்கிலே நம்ம எல்லாருமே பேசி கொண்டிருக்கிறோம். கடந்த காலம்னா என்ன, நிகழ்காலம்னா என்ன, எதிர்காலம்னா என்ன. இதெல்லாம் அது ஒரு வியவகார நோக்கு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். கடந்த காலம்னா என்ன, இந்த உலகத்தை பற்றி நாம் என்ன அபிப்பிராயங்கள், என்னென்ன கேட்டோம், என்னென்ன உள்வாங்கினோம், எதை நாம் செயல்படுத்தி அனுபவமாக உள்ளே பதிந்துள்ளோமோ இதெல்லாம் நம்ம மூளையில் அப்படின்னு சொல்லலாம், மனதிலே அப்படின்னு சொன்னாக்கா தத்துவ ரீதியாக சொன்னால் மனதிலே பதிவாகி இருக்கிறது. நேற்று வரைக்கு ஒரு ஏதோ ஒரு கட் ஆஃப் நம்ம வச்சு தானே ஆகணும். இந்த அடுத்த முதல் கணம் வரை அப்படின்னு நம்ம சொல்கிறத விட நேற்று வரை என்ன நடந்ததோ அத்தனை விஷயங்களும் நம்ம மூளையில், நம்மளுடைய மனதிலே பதிந்திருக்கிறது. இதெல்லாம் கடந்த காலம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதை தான் நம்ம கடந்த காலம்னு உபச்சார வழக்கிலே சொல்கிறோம். நம்ம பிறந்ததுலேருந்து நேற்று வரைக்கும் இருக்கிறதெல்லாம் கடந்த காலம். நிகழ்காலம் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது நிகழ்காலம். இன்றைக்கி காலையிலேருந்து நிகழ்காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் போய் உறங்க போகிற வரைக்கும் நிகழ்காலம் அப்படிங்கிறது நாமளாக வரையறுத்து வைத்திருக்கிறோம். இனிமேல் சில விஷயங்கள் அடுத்த கணத்துலேருந்து நடக்கிறதெல்லாமும் மைண்டில் நமக்கு செட் ஆகிட்டு இருக்குது. எதிர்காலம் அப்படின்னு ஒன்று வரப்போகிறது. நாம் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னு இப்போயே நீங்கள் திட்டமிட ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ திட்டமிடுதல் அப்படிங்கிறது அந்த எதிர்காலத்தில் வந்துடும். இந்த திட்டத்தை நாம் எப்படி சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அனுபவங்கள் வேண்டும். அது கடந்த காலத்தில் தான் புதைந்து இருக்கிறது. அதை எப்படி அங்கேருந்து எடுக்கிறது, அந்த கடந்த காலத்திலேருந்து அதெல்லாம் எப்படி எடுக்கிறது, எதை எடுத்துக்கொள்வது, என்னென்ன தோல்விகள் நடந்ததோ அதை எப்படி நாம் வெற்றியாக மாற்றலாம் அப்படிங்கிறத நாளைக்கு எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் நாம் திட்டமிடுகிறோம். இது நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உணவு, உடை, உறைவிடத்துக்காக எல்லோருமே திட்டமிடுவோம். அதற்கு மேலேயும் ஏதோ ஒன்று வேணும்னா அறிவு அதிகமாக வேண்டியிருக்கு. கடந்த காலத்திலேருந்து எடுக்கக்கூடிய விழிப்பான பதிவுகளாக இருக்கணும் அது. ஏன்னா நமக்கு தோல்வியை கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த கடந்த காலத்தில் நம்ம மனசில் என்னென்ன இருக்கின்றதோ அதை மிக சரியாக எடுத்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல அனுபவங்களை எதிர்காலத்தில் பிரயோகிக்கணும். புதுசாக ஏதாவது வந்தாலும் நாம் அதிலிருந்தும் தப்பித்து கொள்ள வேண்டும். இந்த திட்டமிடுதல்ங்கிறது இந்த காலத்தில் மிக மிக முக்கியமானது. நம்ம குடும்பத்துக்கும் திட்டம் போடணும், தனி மனிதனாகவும் திட்டம் தீட்ட வேண்டியிருக்கிறது. இன்றைக்கி காலையில் நம்ம கிளம்புனா கூட திட்டம் போட்டு தான் வெளியில் போக வேண்டியிருக்கு.
நாளைக்கு நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நம்ம இன்றைக்கே திட்டமிடணும். இன்றைக்கி எலக்ட்ரிக் பில் இன்றைக்கி கட்டி முடித்தா தான் நாளைக்கு நம்ம வீட்டில் ஃபீஸ் பிடுங்காமல் இருப்பான். அந்த அந்த பில்லை நம்ம இன்றைக்கி கட்டி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு நாம் வந்து திட்டமிடுதல் அப்படிங்கிறது நம்ம மனதிலே இருக்கக்கூடிய அனுபவங்களை வைத்து எதிர்காலத்துக்கு அதனால தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 காலமாக பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். ஆனால் எனிகோ ஞானியெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த காலம் வந்து ஒரு அழுத்தமான விஷயமாக நீங்கள் வைத்துக்கவல. கடந்த காலத்தில் என்னென்ன தோல்வி இருக்கோ, தோல்வி ஆகிடுச்சு, எதிர்காலத்தில் வராமல் இருந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அழுத்தமாக அதை நம்ம எடுத்து திட்டமிடுறோம்ல, அதை செய்ய வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. நாம் வந்து திருப்பி தோல்வியே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட இந்த திட்டமிடுதலை நீங்கள் வச்சுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆக எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் நாம் எதிர்கொள்வோம் அப்படிங்கிற தைரியத்தோடு இருக்கணும். ஆக கடந்த கால அனுபவம், எதிர்காலத்தை பற்றிய ஆராய்ச்சி, அந்த இரண்டையும் வைத்து நம்மளுடைய பகுத்து பார்க்கும் அறிவோடு இன்றைக்கு நாம் திட்டமிட்டால் நாளைக்கு நாம் வாழலாம். ஆனால் நாளைக்கு நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற நிலையாமை சிந்தனையை திட்டமிடுதலில் வைத்து கொள்ளவே கூடாது. வேணால் ஒரு மனிதன் இருந்தால் 120 ஆண்டுகள் இருப்பான் அப்படிங்கிற வரையறை இருக்கிறது. அதற்கு வேண்டிய திட்டமிடுதல் கண்டிப்பாக நமக்கு அவசியம். அங்கே போய் நிலையாமை சிந்தனை வச்சு பார்க்கக்கூடாது. தோல்வி வந்துடுச்சுன்னா அதில் போய் நிலையாமை சிந்தனையை வச்சு நம்ம தோற்றுருக்கோம், என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நாம் துவண்டு கீழே படுக்க வேண்டாம்ங்கிறதுக்கு தான் அவருடைய தத்துவங்களே. நாம் எதிர்மறையாக எடுத்துக்கொண்டு நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்ளாமல் அதோட சீஸ் ஆகி உட்காந்துடுறோம் பல நேரத்தில். இதுலேருந்து மீண்டு வெளியில் வரணுங்கிற டெக்னிக்கு தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆக இந்த கடந்த காலத்துலேருந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் தியானம் நமக்கு பயன்படுகிறது. அதுலேயும் தியானம்ங்கிறது செயலற்று அமர்ந்திருப்பதற்காக சமணம் வழங்கவில்லை அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல தியானங்கள் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஹை போஸ்ட்டில் இருப்பாங்க, இந்தியாவுக்கே வந்து திட்டமிடுதலில் திட்ட கமிஷனில் இருப்பாங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருப்பாங்க, அரசர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மன அமைதிக்காக தியானம் செய்வார்கள். அந்த தியானம் நமக்கு இல்லை. இந்த தியானத்தை நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய கவனித்தல்ங்கிற தியானம் வேறு, மகாவீரர் சொல்லக்கூடிய தியானம் வேறு. கடந்த கால அனுபவம் எதிர்கால செயலாற்றுவதற்கு பயன்படும் அளவிலே நீ திட்டமிட்டு தியானம் செய்ய வேண்டும்ங்கிறதான் அவர் சொல்கிறார். அதனால தான் 4ஆக பிரிக்கிறார் அவர். அந்த கடந்த காலத்தில் ஆர்த்தர உத்தர தியானத்தில் நீ மூழ்கக்கூடாது. ஏன்னா உன்னுடைய அனுபவம் அதில் என்னென்ன கஷ்டங்கள் பட்டியோ அங்கேயே நீ நின்றுற. கடந்த காலத்திலே நீ நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஆர்த்தர உத்தர தியானத்தை நமக்கு சொல்கிறார். தியானத்தில் விழிப்போடு நீ என்னென்னத்தை படிப்பேன்னா, என்னென்ன தோல்வி அடைஞ்சதோ அதே படிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்காத அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய அந்த ஆர்த்த ரௌத்திர தியானம். ஏன்னா அது கடந்த காலம் சம்மந்தப்பட்டதில் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு உழன்று கொண்டு அங்கேயே இருக்கக்கூடிய அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறாங்க. இன்னும் சொன்னால் ஸ்கிசோஃப்ரைனியா அப்படின்னு ஒரு நோயே அடுத்தது. இந்த நோய் எப்போ வருது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 15 வயதிலே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறான். அதை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு பேசலாம். அது ஒரு நோய். இது எல்லாமே இந்த பாஸ்ட்லேருந்து வர்ற தியானத்துலேருந்து வர்றது தான். நம்மளை அறியாமையிலே நாம் கவனிக்கிறோம் நம்மளுடைய தோல்விகளை, நமக்கான இடர்களை, நமக்கு யார் யார் என்ன கெடுதல் செஞ்சாங்க, என்னென்ன வாழ்க்கையில் நமக்கு சரிவு ஏற்பட்டது, எந்த அளவுக்கு உயர்ந்தோங்கிறதே பார்க்குறதில்ல. ஏன்னா அடுத்த லெவலுக்கு போனோம்னா எந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோங்கன்னு பார்த்து மேலே எப்படி திட்டமிட்டு போகணுங்கிறது நிகழ்காலம். அதை விட்டு நிகழ்காலத்தில் கடந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்போம். இந்த தியானம் தான் கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. ஆர்த்த ரௌத்திர தியானம். தியானம்ங்கிறது கடந்த காலத்துலேருந்து எடுக்கிற விஷயந்தான். அதே சமயத்தில் அந்த திங்கிங் அப்படிங்கிறது அடுத்தது வருது. இந்த தாட்லேருந்து ப்ராசஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிற திங்கிங்கு எதிர்காலத்திற்கு எப்படி நீ இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? செயலாற்றுவதற்கான தியானமாக இருக்க வேண்டும். அதுதான் தர்ம தியானம், சுக்குல தியானம். நாம் எதிர்காலத்தில் என்னமாக இருக்கணும் அப்படிங்கிற நீங்கள் திட்டமிட்டுக்கிறீங்கள அந்த திங்கிங்கில் வர்றது தான். ஆக நம்ம செயலற்று உட்கார்ந்து செய்யக்கூடிய தியானத்தை மகாவீரர் வழங்கவில்லை. ஆக தியானங்கிறதும் நமக்கு செயலாற்றுவதற்கான தியானம். அது நீங்கள் மோட்சத்துக்கு போவதற்கான தியானம், நீங்கள் ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கான தியானம், உங்கள் குடும்பத்தை எப்படி மேலே எடுத்து கொண்டு வந்து உயர்ந்த நிலையிலே இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் நான் கொண்டாந்து வச்சுருக்கேன் என் ஃபேமிலியை அப்படிங்கிறதுக்கான தியானம். என்ன நீங்கள் படிக்கணுமோ அதில் முதல் மார்க் வாங்குவதற்கான தியானம்.
இப்படி தான் தியானத்தை நம்ம வழங்குறார். ஆக நீங்கள் நான் மன அமைதிக்காக கண்ணை மூடிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறது தியானம் நமக்கு இல்லைங்க. அது சமணர்களுக்காக வழங்கப்படவில்லை. அதுக்கு வேற ரொம்பவும் ஏகப்பட்ட அதிகாரத்தில் இருப்பாங்க. அதிகாரப்பற்று அதிகமாக இருக்கும், ஆட்சி பற்று அதிகமாக இருக்கும். ஒரு குடும்பத்திலே நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு அப்படியே அந்த ஓசிடியிலே இருந்துகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கான தியானம். அவங்க செயலற்று அமர்ந்து கொஞ்சம் நேரம் இருந்தாங்கன்னா உடல் நிலை பாதிக்காமல், மனநலம் பாதிக்கமாட்டாக, மனச்சோர்வு வராமல், மன சிதைவு நோய் வராமல், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தியானம் வெளியில் இருக்கக்கூடிய மெடிடேஷன் சென்டரில் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தான் நமக்கு மெடிடேஷன் தனியாக ஒரு சென்டர் கிடையாது. இதை நீங்களே தான் செஞ்சுக்கணும். நீங்கள் அங்கே போய் மெடிடேஷனில் என்ன கற்றுட்டு வரீங்கன்னா, அமைதியாக எப்படி உட்கார்ந்துருக்கிறது, என்ன மாதிரி தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அந்த தியானத்திலிருந்து எதிர்காலத்தில் நீ எப்படி செயலாற்ற வேண்டும், மோட்சத்துக்கு போகிறதுக்கு சர்வாசக்திக்கு போகணுமா, பஞ்சானத்திரத்தில் இருக்கணுமா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 16வது சொர்க்கத்தில் இருக்கணுமா, மேலே இருக்கக்கூடிய 8 அடுக்கில் நீ 16வது சொர்க்கத்தில் இருக்கணுமா, இல்லை மொதல் சொர்க்கத்திலே இருந்தால் போதுமா, இதுக்கெல்லாம் நீ திட்டம் போடு. இதுக்கான தியானம் தான் தர்ம தியானமும் சுக்ல தியானமும். அதுக்கு தான் நமக்கு தியானம் வழங்கப்பட்டிருக்கு. அதனால் தியானம்ங்கிறது நம்மளாக என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, அப்படியே கண்ணை மூடிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது. அந்த தியான பயிற்சி வெளியில் நிறையா பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த தியான பயிற்சியிலே எப்படி தியானம் பண்ணணும்னு கற்றுக்கிட்டு வந்து கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாமல் எதிர்கால திட்டமிடுதல் தான் சமணம் வழங்கிய தியானம். அதுக்கு கடந்த காலம் நமக்கு பயன்படும். அதனால் அவர் சொல்லக்கூடிய தியானம் வியவகார நோக்கிலே அமைந்திருக்கக்கூடிய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்திற்கானது. ஆனால் நிச்சய காலம்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம சயின்ஸ்குள்ளே போக வேண்டியது இருக்குது. அது வரைக்கும் நமக்கு அந்த சயின்ஸுக்குள்ளே நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. இந்த தியானம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே கடந்த காலம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் ஒரு ஏரியாவை. இப்போ நிகழ்காலத்தில் ஒரு விழிப்போட நம்ம எந்திரிச்சு நான் மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன், மைக்கு சரியாக இருக்கான்னு பார்க்கணும், வீடியோ சரியாக வருதாங்க, நான் பேசுகிறது கேட்குதாங்க, இது நிகழ்காலத்துக்கான தியானம். இதெல்லாம் நம்ம கேட்டு தான் ஆகணும். இந்த விழிப்பு இருக்கணும். அப்போ எதிர்காலத்துக்கு சம்மந்தப்பட்ட விழிப்பும் இருக்கணும். அது முடித்தோன்னா எத்தனை மணிக்கு முடிக்கணும், அடுத்த ப்ரோக்ராம் எனக்கு என்ன அப்படிங்கிற திட்டமும் என்கிட்ட இருக்கணும். இதுதான் நமக்கு தியானமாக வழங்குகிறார். அதனால் தியானங்கிறது ஏங்க தனியாக நமக்கு ஒரு பயிற்சிக்கு நிலையங்களோ அதோ வைக்கலை அப்படின்னு சொன்னால், நாம் இப்போ மற்றவங்கள பார்த்து நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நமக்கு தேவையே இல்லை. அன்றைக்கும் காலையில் எழுந்தோடனே நீ காலையில் நீ என்ன செயல்படணும், நாளைக்கு எப்படி இருக்கணுங்கிறத இன்றைக்கி முடிவு பண்ணிவிட்டு, இன்றைக்கி டென்டேட்டிவாக இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எத்தனை பாடம் படித்து வைக்கணும், சிலபஸில் எத்தனை கேள்வி பதிலாக நம்ம இன்றைக்கி படித்து வைக்கணும், என்ன எக்ஸாம் எழுத போகணும், எந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம பிள்ளைக்கு எந்த மாப்பிள்ளையை தேடணும், இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அதில் என்ன செஞ்சு முடித்தோம், சாயங்காலம் ரிவ்யூ பார்க்கணும். நம்ம இந்த தியானத்தை தான் மகாவீரர் சொல்கிறாரு. அதனால் இதை எப்படி உங்களுக்கு உட்கார வச்சு உங்களுக்கு தியானம் நடத்திட்டு இருப்பார் அவர். நீ நடைமுறை வாழ்க்கையிலே தியானத்தில் இருங்கிறார் அவர். நடைமுறை தியானம் தான் நமக்கு வழங்கப்பட்டது. ஆக எதிர்காலத்தை பற்றிய திட்டம் தீட்டுதல் தான் நமக்கு முக்கியமான விஷயம். இந்த காலம் அப்படிங்கிற நிர்ணயம் அதற்கு தான் நமக்கு வழங்குகிறார். நமக்கு கண் விழிச்சதுலேருந்து கண்ணு முழுற வரைக்குமே தியான காலந்தாங்க. சமணம் நமக்கு வழங்கியிருக்கிறது அப்படி தான். ஆக மனசில் நீங்கள் 3 ஏரியாக பிரித்து கொண்டு கடந்த காலத்தில் அனுபவங்களோ அறிவோ அது என்ன மாதிரி ஞானம் உங்களுக்கு இருக்கோ, மதி ஞானம், சுருத ஞானம் கண்டிப்பாக இருக்கும், அப்புறம் பட்டறிவு இருக்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் எடுத்து தோல்வி அடையாமல் நாளைக்கு எப்படி நம்ம வாழணும், நம்மளுடைய கோல் என்ன, நம்மளுடைய லட்சியம் என்ன, அதுதான் கனவு. இந்த கனவு திட்டமிட்டு நாம் செய்கிறோம். அந்த கனவு இல்லையேல் ஆசை இல்லை, ஆசை இல்லையேல் லட்சியம் இல்லை, லட்சியம் இல்லையேல் ஒரு நாள் பார்த்தோம், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா நம்ம இன்னொரு நாளைக்கு அந்த வீடியோ எடுத்து பார்த்துங்க. இதை தான் அவர் நமக்கு தியானமாக அளிக்கிறார். ஆக காலையில் எழுந்தார். அதற்கு முன் நடந்த நிகழ்வுகள் கடந்த கால நிகழ்வுகள். விழித்ததிலிருந்து தொடங்குவது நிகழ்காலம். நிகழ்காலம் கடக்கும்போது அடுத்த அடி வைத்து நாம் என்ன தொடர்கிறோமோ அது எதிர்காலம். இருப்பினும் உறங்கச் செல்லும்போது காலையில் எழுவோம் என்ற நம்பிக்கை இருந்தால் அது முதல் எதிர்காலம் என்று வரையறை செய்யலாம். அப்படிங்கிறது தான் மிக நுண்ணியமாக கடந்த காலத்தை நம்ம இந்த கணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம பிறந்ததுலேருந்து அத்தனை கணமும், இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய நனவில் இருப்பது, மெமரியில் இருக்கக்கூடியதெல்லாம் கடந்த காலம். இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டு இருக்கிறேன் இப்போ இருக்கிறவங்க இந்த கணம் நிகழ்காலம். அடுத்த கணம் நான் என்ன பேச போகிறோன்னு திட்டமிட்டு நான் பேசுகிறேனே அது எதிர்காலம். அதுக்கப்புறம் நாம் எதிர்காலத்தின் முடிவு நம்ம கையில் இல்லை. அதை நீ
தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. நாம் இன்னும் அந்த அளவுக்கு போகலை, அவ்வளோதான். ஆக நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த 3 காலமும் மிக மிக அவசியம். நாம் நடைமுறை தியானத்தில் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நம்ம முழிச்சிட்டு இருந்தால் நம்ம என்ன செய்யணுங்கிறதான் அவர் சொல்லக்கூடியது. அந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா, அதில் பற்று வைக்காமல் இருந்தால் உங்கள்கிட்ட மிகுபொருள் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். மிகுபொருளுக்காக நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. எவ்வளோ வேணால் நீங்கள் சேர்க்கலாம், ஆனால் அத்தனையும் என்னதுன்னு நினைக்கக்கூடாது. அவ்வளோதான் அவர் சொல்கிறது. இதுக்கு ஒரு வரையறையே நீங்கள் போட முடியாது. எவ்வளோ சம்பாதிக்கணும், எத்தனை கோடி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த திட்டத்திலே கிடையாது. ரொம்ப பேர் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. உன்னுடைய இயலாமை, உன்னுடைய அறியாமை, நீ படிக்கலை, உனக்கு பணம் சம்பாதிக்க தெரியல, அதனால் இதை சொல்லிகிட்டு இருக்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். நீ சம்பாதிக்கிறதோ உன்னுடைய எப்படி உன்னுடைய திட்டத்துக்குள்ளே அடங்கக்கூடிய அளவில் நீ என்ன சம்பாதிக்கிறியோ அது உனக்கு எவ்வளவு கூடுதலாக இருக்குன்னு உனக்கு கண்டிப்பாக உனக்கு தெரியும். அதில் நீ எளிய வாழ்க்கையை வாழ்ந்து மேற்கொண்டு இருக்க அது அந்த சமூகத்துக்கு வழங்கு அப்படிங்கிறது தான் அவர் சொல்லுகிறார். இதற்கான தியானத்தை தான் நம்ம வழங்கணும். அதில் தான் தர்ம தியானம் வருது. தர்ம தியானத்தோட கேட்டகரிஸ் உள்ளே இருக்கிறதெல்லாம் படிச்சிங்கன்னா இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. அதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது காலத்தில், நிகழ்காலத்தில் நாம் வாழ்வது எப்படி, அதுதான் முக்கியம். நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கடந்த காலம் வந்து நம்மளை சப்ரஸ் பண்ணக்கூடாது. எதிர்காலம் வந்து அச்சுறுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு ட்ரெயின் வருமா வராதோ, நம்ம ஃப்ளைட்டுக்கு போகிறோம், புக் பண்ணிட்டோம், கடைசியில் இல்லைன்னா என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் இந்த நிகழ்காலத்தில் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நீ என்ன திட்டமிட்டிருக்க காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே அந்த செயல்பாட்டில் தான் நீ இருக்கணும். அப்போ நீ நிகழ்காலத்துக்கான தியானத்தை நீ அதை விட்டு வெளியேறவே கூடாது. அப்போ தியானத்தை விட்டு நீ வெளியில் வந்துட்டீன்னா உன்னுடைய எதிர்காலம் கண்டிப்பாக பாதிப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வருகிறார். ஆக இந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற வியவகார நோக்கிற்காகவும் நமக்காக பல விஷயங்களை நாம் அழைத்திருக்கிறார். அதில் வந்து தான் இந்த தியானம். இந்த தியானம் இப்போ இந்த இதில் வந்து காலம் அப்படிங்கிறதுல 3 காலத்தை நான் சொல்லிட்டேன். நிச்சயத்தில் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறார் காலம் அப்படிங்கிறத நம்ம விஞ்ஞான ரீதியாகத்தான் பார்க்கணும். அதுக்கு நாம் முன்னாடியே பார்த்தோம். இப்போ 2 நாளைக்கு நான் முன்னாடியெல்லாம் காலங்கிறது என்ன அப்படிங்கும்போது 3D வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் 4Dங்கிறது என்னன்னு பார்த்தோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். இல்லைன்னா நான் வேணால் ஒரு தடவை திரும்பவும் ஒரு ரீகேப் மாதிரி போடுறேன், நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸ்பேஸில் இருக்குது. நம்மளை சுற்றி எங்கே பார்த்தாலும் ஸ்பேஸில் இருக்கக்கூடியது ஒரு வலை மாதிரி இருக்குது அப்படின்னு நாம் அன்றைக்கி பார்த்தோம். இந்த வலைக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். இந்த வலை மாதிரி இருக்கக்கூடியதை ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அவர் கடைசியாக வந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறது மாதிரி பார்த்தோம். அவர் சொன்ன கருத்தை முன்னாடியே தன்மம், அதன்மம், ஆகாயம், அந்த 3 விஷயத்துலேயும் சொல்லிட்டார் அவர். இந்த 3மே இதுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக மகாவீரர் சொன்னதை ஓரளவுக்கு நெருங்கி சொல்லியிருக்கிறார் ஐன்ஸ்டீன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வலைப்பின்னலில் எந்த ஒரு பொருள் போய் விழுந்தாலும் சரி, அந்த வலைப்பின்னலில் ஒரு புத்கல பொருள்னே வச்சிங்களேன், விழுந்துன்னா இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் விழுவாங்க, ஒரு பள்ளம் அங்கே விழத்தான் செய்யும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பள்ளத்தில் நாம் எந்த ஒரு பொருள் விழுந்தாலும், ஹெவி வெயிட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் விழுந்தால் என்ன ஆகும், ஒரு இந்த கட்டில் உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும், அது சப்ரஸ் ஆகும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை கிட்டக்க இழுக்கும். ஒரு பெரிய ஆள் உட்காந்தானா பக்கத்தில் ஒரு சின்ன பையன் உட்காந்தானா அவன் சாஞ்சிருவான் அந்த பெரிய ஆள் மேலே. அப்போ இந்த மாதிரி தான் கிராவிடேஷனல் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பூமியே பிடிச்சி இழுக்குது, விசையை கண்டுபிடிச்சாச்சு, விசையில் தப்பு கிடையாது, பூமியே இழுக்குதுன்னு ஒருத்தர் சொன்னார். அவர் தான் நியூட்டன். அப்படி இல்லை, பூமியே இழுக்கலை, இந்த மாதிரி ஒரு தன்மம் அதன்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதில் நீ போய் தொங்குற, அது உன்னை தூக்குது. அந்த தூக்குதில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பொருளையும், பூமியை தூக்குது, சன்னை தூக்குறது, கேலக்சியை தூக்குது, யூனிவர்ஸை தூக்குது, இல்லை அதில் ஒரு ஃபோர்ஸ் வருது, அந்த ஃபோர்ஸ் தான் நீ உணர்ற, அதான் உன்னோட வெயிட் அப்படிங்கிறார். அதுக்கு வெயிட்டுக்கு காரணம் நம்மளுடைய மாஸ், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொடியான அந்த பொருள்களை மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கீழே இருக்கிற வலை தள்ளுதில்ல, அதுதான் வெயிட். இது ரெண்டுக்கும் அந்த எவ்வளோ மாஸ் இருக்கோ அதுக்குள்ளே வெயிட் இருக்கும். நீங்கள் வந்து பெரிய உருவமாக இருந்தால் கூட உள்ளே இருக்கக்கூடிய மாஸ் கொஞ்சமாக இருந்தால் உங்கள் வெயிட்டு குறைச்சலாக தான் இருக்கும். நம்மளுடைய வெயிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் சின்னதாக உருவத்தில் இருந்து பெரிய அளவில் யானை மாதிரி நீங்கள் போனால் கூட உங்கள் வெயிட்டு அப்போ குறைச்சலாக தான் இருக்கும். அதனால தான் தேவர்கள்லாம் எங்கே பார்த்தாலும் ட்ராவல் பண்ண முடியுது, அங்கேருந்து இங்கே உடனே வந்துடுறான். இதுக்கெல்லாமும் காரணங்கள் சயின்ஸ்லேயே இருக்குது. அதை நம்ம சொன்னால் போயிட்டேன்னு ரொம்ப
அட்வான்ஸாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எந்த அளவுக்கு எல்லாரும் ரீச் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம மேலே போகும் போக ஆயிலே கூடுங்கிறதே ஆல்பர்ட் நோபர் டைம் டைலேஷனில் சொல்கிறார். ட்வின் பேரடாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது படிச்சிங்கன்னா ஏன் இப்போ மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆயில் கூட இத்தனை கடல் ஆயில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வர நம்ம படிக்க அவருடைய தத்துவங்கள் புரிகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கோலி குண்டை தூக்கி போட்டிங்கன்னா ஒரு துணியில் எப்படி அது சப்ரஸ் ஆகுதோ அது மாதிரி இந்த பிரபஞ்சத்திலே நம்மளுடைய நாம் இருக்கக்கூடிய அந்த சோலார் ஃபேமிலியோ எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும், இந்த 7 லோகத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் 3 லோகத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி ஒரு வலைப்பின்னல் நெருக்கமாக இருக்குது. அதில் ஒவ்வொரு பொருளும் அப்படியே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்குது. எப்படி ஒரு சிலந்தி வலையில் ஒரு கொசுவோ ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றது. இது அப்பப்போ வெடித்து சிதறது, திருப்பி ஒன்று இணைகிறது அப்படிங்கிறது பார்த்தோம். அது என்ட்ரோப்பி அப்படின்னு நான் சொன்னேன் இன்றைக்கி. அந்த மாதிரி லோ என்ட்ரோப்பிலேருந்து ஹை என்ட்ரோப்பி போகும், ஹை என்ட்ரோப்பிலேருந்து லோ என்ட்ரோப்பிக்கு மாறும். இந்த மாதிரி கால மாறுபாடு எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றுலேயும் ஒவ்வொரு எங்கேருந்து வெடித்து சிதறதோ அது நிறையா இடத்துல நடக்குது. ஒன்றுக்கும் கால மாறுபாடு உண்டு. ஆக நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கால மாறுபாடு, அதை உட்சர்ப்பணி அவசர்ப்பணின்னு தத்துவத்தில் அவர் சொல்லியிருக்கார். நம்ம இடத்த பொறுத்த வரைக்கும் தான் இந்த உட்சர்ப்பணி அவசர்ப்பணி விதேக சேத்திரத்தில் கிடையாது. நீங்கள் சொர்க்கரோகத்துக்கு போனீங்கன்னா கிடையாது. அது அப்பயே சொல்லிட்டார். அதே மாதிரி தான் இங்கே இன்றைக்கி பிக் பேங் தியரி சொல்கிறவங்களும் ஒவ்வொரு அண்டத்துலேயும் தான் அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோ என்ட்ரோப்பியோ ஹை என்ட்ரோப்பியோ ஒவ்வொரு இடத்துலையும் யூனிவர்ஸில் வெவ்வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. இது ரெண்டுமே நம்ம வைத்து பார்க்கும்போது இவருடைய தாட் ப்ராசஸ் மிகவும் பொருத்தமாக இருக்கிறதுங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய கருத்து. அந்த அளவிலே இப்போ ஒவ்வொரு பொருளும் இந்த மாதிரி இருக்கும்போது நாம் இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு வலைப்பின்னலில் தான் தொங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வலைப்பின்னலில் நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இது மேலே கிட்டக்க இருக்கிறோம், நாம் இது கிட்டக்க இருக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிறோம் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் நாமளும் லேசாக தொங்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதோட இணைந்து இருக்கிறதுனால நமக்கு தெரியல. பூமி நம்மளை தாங்குதோ இல்லையோ தன்மம் அதன்மம் நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே சூட்சமமாக நடக்கக்கூடிய செயல்கள், நடக்கக்கூடிய ஒரு நிச்சயமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி நாம் இங்கே இருக்கிறோம், பூமி சுற்றினா அதோடு சேர்ந்து சுற்றுறோம். ஏன்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாக இருக்கக்கூடிய மாசை ஒரு நிறைய பெரிய அளவில் இருக்கக்கூடிய மாஸ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணி இழுத்துக்கும், கொஞ்சம் அதோடு சேர்ந்து தான் அது சுற்றும். ஆக நாம் பூமியில் இருக்கிறதுனால பூமியோடு சேர்ந்து காற்று துகள்கள் சுற்றி இருக்கக்கூடிய பல தூசு தும்பட்டு இதோடு சேர்ந்து நாமளும் பூமியோடு சுற்றி கொண்டு இருக்கிறோம். காலையில் பார்த்தா நம்ம இந்த இடத்துல இருப்போம், சாயங்காலம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இப்படி தான் நம்ம சுற்றி கொண்டே இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம சுற்றக்கூடிய அத்தனையும் ஒரு வட்டமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு. இந்த பூமி இப்படி தான் சுற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, தன்னைத்தானையும் சுற்றுகிறதுன்னு படித்தோம். அப்புறம் ட்ராவலும் பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுது, அது ஒரு வட்டப்பாதையிலே தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சின்ன ஸ்கூல்லையே ஜியாகிரஃபி அப்படிங்கிறதுல படிச்சிருப்போம். அதில் சுற்றுற பாதையை ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். அது சூரியனை சுற்றி வருகிறது. அப்புறம் 2 இயக்கம் இருக்கிறது பூமிக்கு. தன்னைத்தானையும் சுற்றி நம்ம அப்பையும் சுற்றிட்டு இருக்கோம், நம்மளும் பூமியோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்கிறது தான் உண்மை. ஆக நாம் செயலற்று இல்லை, நாம் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த ஆக்டிவிட்டியோடு சேர்ந்து தான் நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடல், நிகழ்காலம், போக்குவரத்து இதெல்லாமே நீங்கள் அனுமானிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வருகிறார். ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. இதெல்லாம் தெரியாமையே நம்ம திட்டமிடுறோம். இது என்ன காலம்னே தெரியல, நமக்கு நிகழ்காலங்கிறதே தெரியல. அப்படியே இருந்தாலும் இந்த பூமியில் மழை காலமாக வெயில் காலமாக இதெல்லாமும் வரையறுத்து வச்சுருக்காங்க. இதுக்கும் சேர்த்து நம்ம திட்டமிடணும். இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தால் ரொம்பவே குறைச்சலான அனுபவங்களில் நிறைவான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய தத்துவங்கள். நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவருடைய தத்துவத்திலேருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இது நமக்கு நடக்குமா நடக்காதா. நாம் உப்பு வைக்கும்போது மழை இருந்துச்சுன்னா மழையை பார்த்தாலும் விற்க போகக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறார். அந்த காலத்தை நமக்கு புரியலைன்னா என்ன பண்ணுறது. அதுபோல் நம்மளுடைய ட்ராவலிங் எப்படி இருக்குது, இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய கருத்து. அந்த அடிப்படையிலே நாம் சுழன்று கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு வலை பின்னலுக்குள்ளே அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் நமக்கு இரவு பகல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. பகல் நேரத்தில் இப்படி தெரியுது, இரவாயிடுச்சுன்னா அப்படி இருக்குது. இது எல்லாமே
இந்த உலகத்தில் சுற்றி கொண்டு தான் இருக்குது. அதை தான் அவர் லோகஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் இருக்கக்கூடியது இந்த மத்தியம லோகத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த மத்தியம லோகமோ மேல் லோகமோ எங்கே இருந்தாலும் தன்மை அதன்ம ஆகாயம் இருந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் நாம் மடுப்புற இந்த பூலோகத்தில் நாம் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். இதுக்கு நிறையா விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. நம்ம அதெல்லாம் படிக்கும்போது நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனால் எல்லாமே அசைந்து கொண்டு இருக்கிறது. ஒன்று கூட சும்மாவே இல்லை. ஒன்று சுற்றிட்டு இருக்கு, தன்னைத்தானே சுற்றுது. இந்த பூமியை சுற்றி கொண்டு இருக்கிறோம். அப்புறம் நாம் சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களையும் சேர்ந்து சுற்றி கொண்டு இருக்கிறோம். என்ன, நாம் சூரியனையும் சுற்றி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் அவரும் சொல்கிறாரு. எல்லாருமே சொல்கிறாங்க, வானசாஸ்திரமும் சொல்லுகிறது. இப்படி நாம் சுற்றிட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே ஒரு விஷயம் நம்மளை சுற்றி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நிலா, சந்திரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சந்திரனும் பூமியும் சூரியனும் தான் நம்ம வாழ்க்கையிலே பெரும்பகுதியான நல்ல நலனையும் கொடுக்குது, கெடுதலையும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடங்கள், போக்குவரத்து எல்லாமே. இது அஸ்ட்ரானமியும் சொல்லுது. இதனுடைய ஆகர்ஷண விதி, அதனுடைய லைட்டு நமக்கு எப்படி, அதெல்லாம் நம்மளுடைய உடலை எப்படி பாதிக்கிறது, இதனால் நமக்கு என்ன வியாதிகள் வரும், நல்ல நன்மைகளும் வரும் அப்படிங்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜியெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அது ஒரு ஏரியா, அதை நம்ம சரியாக தான் படிக்கணும். அந்த மாதிரி இந்த பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலா ஒரே இடத்துல இல்லை, அதுவும் நீள்வட்டத்தில் இப்படி சுற்றிக்கிட்டே தான் வருது அப்படிங்கிறத நாம் அடுத்ததாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியை நம்மளை சுற்றி இந்த நிலா சுற்றும்போது நம்மளும் சுற்றுறோம், இந்த பூமியும் இப்படி தான் சுற்றுது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபர்ஸாகவும் எல்லாமே சேர்ந்து போயிட்டுருக்கு. இது நாம் அடிப்படையில் இத்தனை நாள் நம்ம தெரிந்து கொண்டோம். இந்த மாதிரி இருக்கும்போது வெளிச்சம் நமக்கு வருது, நமக்கு வெளிச்சம் போயிடுது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. பகல் நேரத்தில் சன் வருது, நைட்டு நமக்கு நிலா வந்துடுது, அதுவே தேய்மானம் வருது, அதுக்கப்புறம் திருப்பியும் பௌர்ணமி வருது, அமாவாசை வருது. இதெல்லாம் தனியான சப்ஜெக்ட், அது நடத்தணும்னா ரொம்ப நேரம் ஆகும். அது நம்ம கண்ணாலே பார்க்குறோம். இது எப்படி நடக்குதுன்னா, இது சுற்றுவதனால இதனுடைய சூரிய ஒளி பட்டு அது கிரசண்ட்டாக கிப்பஸாக, அதுக்கப்புறம் ஃபுல் மூன் ஆமாவது, திருப்பி மறுபடியும் அது குறைஞ்சி கிரசண்ட் ஆகி மறுபடியும் நியூ மூன் ஆகிடும் அப்படிங்கிறது அஸ்ட்ரானமியில் சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திதியை வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம என்ன ஏகாதசி துவாதசி மாதிரி நம்ம முதல் நாள்லேருந்து வர்றதை ரெண்டாவது நாள் துதியை திருதியை இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். இதெல்லாம் அந்த சன்னோட லைட்டு எவ்வளோ படுதோ அந்த மூணில், அதில் எப்படி கூட குறைச்ச வருதோ, அது எந்த அளவுக்கு வளர்பிறையில் இருக்கோ, எப்படி தேய்பிறையில் இருக்கோ, இதுக்கெல்லாம் நம்ம திதிகளாக வைத்திருக்கிறோம். இது 27 நாள். ஆனால் இந்த பூமியை இது சுற்றுறதுனால அந்த 3 நாள் அதில் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் 30 நாள் நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அது பார்த்தாக்கா 27 நாள்லேயே சுற்றி விடுகிறது. ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம பூமியை சந்திரன் சுற்றுறது 27 நாளில். ஆனால் 27 நாளில் நமக்கு மறுபடியும் பௌர்ணமி வராது. கிட்டத்தட்ட 29 நாளைக்கு மேலே 30 நாளைக்குள்ளே நமக்கு வரும். அதனால தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது இது தன்னைத்தானே சொல்லி, அது நிலாவும் தன்னைத்தானே சுற்றுது, பூமியும் சுற்றி கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி சுற்றும்போது இது ரெண்டுக்குமே, ஏன்னா பூமியும் நகர்ந்துக்கிட்டு இருக்குது தன்னை தானே சுற்றும்போது, அப்போ ஒரு 2.5 நாள் கூட இருக்கிறது மாதிரி நமக்கு தோற்றப்பிழை. அது ஆக்சுவலாக அங்கே நடக்கலை. நாம் பார்க்கும்போது ஏற்பட தோற்றப்பிழையில் 2.5 நாளைக்கு மேலே கூட வர நம்ம 30 நாள் நம்ம கணக்கு வச்சுருக்கோம் ஒரு மாதத்துக்கு. இப்படி தான் இந்த கால அளவு மாதம் அப்படிங்கிறது வருது. அந்த காலத்தில் எப்படி வரையறுத்தாங்கன்னா, ஒரு நாள் பூமி பகல் இரவு அதை கணக்கு வச்சு 24 மணி நேரத்துலேருந்து தான் அத்தனை காலங்க அளவீடுகளும் வைத்திருக்கிறார்கள் வியவகார நோக்கிலே. அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து சில முடிவுகளும் எடுத்தார்கள். அந்த மாதிரி நட்சத்திரத்தை பார்த்து முடிவு எடுக்கிற காலத்தில் அதை வச்சும் கால கணக்கீடுகள் மாறுகின்றன. கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அப்போ ஆண்டுகள் வச்சாங்க. அந்த ஆண்டை 4ஆக நம்ம பிரித்து, வெளிநாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூகேலலாம் 4 காலங்கள் தான் பிரிச்சிருப்பான். வின்டர், ஆட்டம் இந்த மாதிரி தான் சொல்லுவான் அவன். வேநீர் காலம் இந்த மாதிரி 4 தான் சொல்லுவான். நம்ம 6 காலமாக தமிழில் இலக்கியங்கள்லாம் குறிப்பிடுகிறார்கள். இந்த கால வரையறையெல்லாம் நாம் இந்த பூமி சுற்றுவதை வைத்து நாம் பிரித்திருக்கிறோம். காலை மாலைங்கிறது தன்னைத்தானே சுற்றுவது. இது சூரியனை சுற்றி வருகிறதல்ல, அதை வச்சு அந்த கால அளவீடுகளை சொல்லுகிறார்கள். இதுதான் ஆக்சுவலாக நம்ம நடக்கிறது. இப்போ நாம் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், இவ்வளோ பேரும் இருக்கிறாங்க, இதெல்லாம் சுற்றுது. இந்த சுற்றுதலில் நாம் அந்த பூமியில் இந்த இடத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் டோட்டலாக நம்மளும் நவுந்துக்கிட்டே போகிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூனிவர்ஸில் இப்போ இந்த படத்தை நாம் நாம் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுங்க. நீங்கள் பிறக்கும்போது இந்த இடத்துல இருக்கீங்க,
வலைப்பின்னல்ல அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் உங்களுக்கு பிறந்த தேதி அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த பிறந்த தேதியில் பூமியோடு நீங்கள் நவுந்து தான் போயிட்டே இருப்பீங்க. போயிட்டே இருக்கும்போது இன்றைக்கி உங்களுக்கு வயசு என்ன அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. இதுலேருந்து நாம் மூவ் ஆகி வந்திருக்கோம். இந்த மூமெண்ட் இருக்குல்ல, நம்ம 3Dயில் இருக்கோம். நாம் இங்கே பிறந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ட்ராவலிங் இருக்குல்ல நமக்கு, எது இந்த பூமியோட இந்த பிரபஞ்சத்தில் இந்த 3 லோகத்தில் நாம் சுற்றி கொண்டு இருக்கிறோமே, இந்த நகர்வை இதைத்தான் வந்து நிச்சய காலத்தில் கடந்த காலம்னு மகாவீரர் சொல்கிறாரு. நியூட்டன் அதை தான் சொல்கிறார். நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் இந்த கணம் வரைக்கும் நாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம்ல, இந்த ட்ராவலிங்கை நம்ம மைண்டில் இருக்கிற கடந்த காலம் வியவகார காலம், நிச்சய காலங்கிறது இதை தான் மகாவீரர் சொல்கிறார். அந்த நிச்சய காலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வியவகார காலம்னு தத்துவத்தில் வர்றதுக்கும் நிச்சய காலத்திற்கும் வித்தியாசம் இதுதான். இந்த நிச்சய காலம்தான் உன்னுடைய காலம். நம்மளுடைய ஆயுள் காலங்கிறது இந்த நிச்சய காலம். இன்றைய வரைக்கும் உனக்கு கடந்த காலம். அவர் மனசை வச்சு அங்கே சொல்லலை. நிச்சய காலங்கிறது வேறு, வியவகாரங்காலங்கிறது மனசில் இருக்கக்கூடிய அனுபவங்கள், நினைவுகள். அதை வச்சு தான் நாம் கடந்த காலம் இறந்த காலம் நம்ம வகுக்கிறோம். அது வியவகார காலம். நிச்சய காலத்துக்கும் இந்த வியவகார காலத்திற்கும் வித்தியாசம் மகாவீரர் கொடுக்கறது இதை தான். நிச்சய காலங்கிறது நீ பிறந்ததுலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் நடந்தது, உன்னை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு நமக்கு இன்னும் எவ்வளோ காலம் இருக்க போகிறோம்னு தெரியாது. இருந்தாலும் இந்த பக்கம் தான் பயணிக்க போகிறோம். இப்போ இங்கேது வந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது ஒரு டைமென்ஷன் தானே காலமாது. இது ஒரு டைமென்ஷன் தான். ஆக காலங்கிறது ஒரு டைமென்ஷன் தான். அப்போ இந்த 3Dயாக இருக்கிறது 4Dயாக மாறிவிட்டது இங்கே வரும்போது. அங்கே எப்போ அந்த புள்ளியை விட்டு நவுந்தாலே அது 4D. இப்போ நீங்கள் 4Dனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். தட் இஸ் கால்டு ஸ்பேஸ் டைம் அப்படின்னு ஆல்பர்ட் ஈன்ஸ்டீன் சொல்கிறாரு. மகாவீரர் அதை நீ அதன்மத்தில் எப்படி ட்ராவல் பண்ணுறங்கிறது காலம் அப்படின்னு வச்சுருக்காரு. அவ்வளோதான். இந்த காலம் தான் நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்தோன்னா நம்ம மரணித்து விடுவோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா இதுலேருந்து இந்த ட்ராவலிங் உங்களுக்கு எதிர்காலம். இந்த எதிர்காலங்கிறது 120 வயசுங்கிறது டென்டேட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். நமக்கு கூடவும் இருக்கலாம், குறைச்சியும் இருக்கலாம். அது நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, நம்மளுடைய வாழ்க்கை சூழல், நாம் எங்கே பிறந்திருக்கோம், நாம் எப்படி அதை பயன்படுத்துகிறோம், என்ன ஆகாரம் உண்கிறோம், என்ன மாதிரி உடைகளை தரிக்கிறோம், நாம் எப்படி எமோஷ்னலாக இருக்கோம், நம்மளுடைய கடந்த காலத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம், நம்மளுடைய நிகழ்காலத்தில் எப்படி வாழ்கிறோம், இதை பொறுத்து நம்மளுடைய எதிர்காலம் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் திட்டமிடுகிறது. முன்னாடியே நீ காலியாகிடுவியா, இந்த கடைசி வரைக்கும் வருவியா அப்படிங்கிறது உன் கையில் தான் இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த நிச்சய காலம் அப்படிங்கிற விஷயத்தில் மகாவீரர் தெரிவிக்கிறார். நீ எதிர்காலத்தில் எவ்வளோ நாளைக்கு இருக்கணுங்கிறது இன்றைக்கி உன் மைண்டில் இருக்கிற நிகழ்காலத்தில் நீ எப்போ நீ சரியாக திட்டமிட்டு வாழ்கிறாயோ அதுதான் உன்னுடைய எதிர்கால திட்டமிடல் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறது. அவர் சொல்லக்கூடிய கடந்த காலம் இது, அவர் சொல்லக்கூடிய எதிர்காலம் இது, நிச்சய நோக்கில் இதுதான் நாம் இப்போ இருக்கக்கூடிய சூழல், இதுதான் நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்தை நீ சரியாக பயன்படுத்து தான் அவர் சொல்கிறார். அதனால் எப்போவுமே நாம் நிகழ்காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கணும். எதிர்காலத்தை பற்றியும் ரொம்பவும் யோசிக்கக்கூடாது. கடந்த கால அனுபவங்கள் எப்படி உள்ளேருந்து வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. நாம் ஒரு இயந்திரம் தான், தானாகவே வரும். நல்ல அனுபவம் தான் நல்லதாக வரும், கெட்ட அனுபவம் தான் கெட்டது தான் வரும். அனுபவம் இல்லைன்னா அறியாமையில் இருப்ப நீ. அறியாமையில் நீ எதிர்காலத்தை நீ போகும்போது உனக்கு கவலையே கிடையாது. இடர் வந்தாலும் இல்லைனாலும் இந்த அறகுற அறிவோடு நாம் இருக்கிறோம்ல, நமக்கு தான் இடர்கள் தெரியும், என்ன கஷ்டம் தெரியும். அந்த எதிர்காலத்துக்கு அப்புறம் நமக்கு எப்படி இருக்க போகிறோங்கிற கவலை வந்துடும். எதிர்காலத்தில் கடந்த காலத்தில் என்ன வந்தோம், எப்படி நடந்தோம் அப்படிங்கிற அழுத்தம் வந்துடுது. இதில் மனச்சோர்வு வந்துடுது, அதுக்கப்புறம் மனச்சிதைவு வருது. இப்படியெல்லாம் நம்ம போயிட்டு ஆஸ்பத்திரிக்கும் அதுக்கும் இதுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் அவர் நிச்சய காலம்னு அவர் சொல்கிறது. இதுதான் வியவகார காலத்தில் கடந்த காலம்ங்கிறது மைண்ட் செட்டில் இருக்கிறது. அந்த வியவகார காலத்துக்கான தத்துவங்களையும் நம்ம கழிக்கிறார். இந்த நிச்சய காலத்திற்கான ஒரு விஷயத்தை திருலோகத்திலே தத்துவமாக அளித்திருக்கிறார். திருலோகத்தில் நீங்கள் படிக்கிறது பூரா நிச்சய காலம். நீங்கள் அவர் தத்துவத்தில் மற்ற நேரத்தில் நீங்கள் ஆர்த்த ரௌத்திர தியானம், நீங்கள் அந்த தர்ம தியானம், சுக்ல தியானம்னா உங்கள் மைண்டில் இருக்கிறதுக்கான தியானம். இந்த காலம் வேறு, அது வியவகார காலம், அது நிச்சய காலம். இதுதான் அவர் சொல்லக்கூடிய நிச்சய வியவகார காலம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய கடந்த காலம்
அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி நம்ம இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கிறது. நாளைக்கு நாம் எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம், எப்படி ட்ராவல் பண்ணுவோம், நம்ம மட்டும் பண்ண முடியாது. பூமியோடு சேர்ந்து தான் போவோம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பூமி எந்த காலத்தில் இருக்கோ, கோடை காலத்தில் இருந்தாலும் கோடை காலத்து தான் போகணும், குளிர்காலத்தில் இருந்தால் குளிர்காலத்துக்கு போகணும். அப்படி தான் நம்ம. ஹலோ, கூப்பிட்டீங்களா யாரும்? சார் கேட்குதா? கேட்குதில்ல? ஓகே ஓகே சார். ஓகே. அது மாதிரி நாம் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம், என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறோம், நமக்கு அறிவின் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம், நம்ம அறிவை வளர்த்துக்கணுமா போதுமா, இதுக்கு மேலே நம்ம அறிவை வளர்த்தா கூட சில நேரத்தில் டென்ஷன் கூட ஆகும். அதோடய நம்ம நிறுத்திக்கணும். இந்த திட்டமிடல்லாம் அன்றரைக்கு இன்றைக்கி செய்ய வேண்டும். இதை தான் நம்ம தர்ம தியானம் சுக்ல தியானத்தில் கொண்டு வரணும். எதிர்காலங்கிறது தர்ம தியானத்தில் இருக்கணும், சுக்ல தியானத்தில் இருந்துகிட்டு இருக்கணும். ஆனால் அதனுடைய செயல்பாட்டிற்கு கடந்த கால அனுபவங்கள் தான் நமக்கு பயன்படும். இதைத்தான் திருக்குறளில் நுண்மான் நுழை புலன் அப்படிங்கிறார். கடந்த கால அனுபவம், எதிர்கால ஆராய்ச்சி அறிவும் இன்றைய செயல்பாட்டில் இருக்க வேண்டும்ங்கிறது நம்மளுடைய குறளாசிரியர் நுண்மான் நுழை புலன் அப்படின்னு ஒரு வார்த்தையிலே போட்டார். அதுக்கு இதுதான் அர்த்தம். கடந்த கால அனுபவம், எதிர்காலத்தை பற்றிய எச்சரிக்கை உணர்வு, அதுதான் இன்றைய திட்டமிடலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு ஞானிகளும் நமக்கு பல கருத்துக்களை அறிவித்திருக்கிறார்கள். இப்போ நான் சொன்னது சயின்ஸு, இந்த பக்கம் சொல்கிறது தத்துவம். இது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நேரம் தான் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ராகு காலம்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ராகு காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்கிறேன், இல்லைனா இன்னொரு கிளாஸில் சொல்லிக்கலாம். கண்டினியூ பண்ணலாம். இல்லைனாலும் ரெக்கார்டிங்கில் இருக்க யாரும் கேட்டுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா அதை நம்ம துவக்கிய நேரம் ஆகிடுச்சு. முன்னாடி நிகழ்ச்சி முடிஞ்சு இன்னும் தொடர்ந்து நீங்கள் எல்லாம் இருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லைன்னா நம்ம நாளைக்கு கூட சொல்லிக்கலாம். ராகு காலம்னா வேறு ஒன்றும் இல்லை. கிரகணம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக முடிச்சிடுறேன் நான். கிரகணம் எல்லாருக்குமே தெரியும். சூரிய கிரகணம் நடக்குது, சந்திர கிரகணம் நடக்குது. இது ரெண்டையும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நாம் படிச்சிருக்கலாம். ஜென்ரலாக படிக்கும்போது இப்போ சந்திர கிரகணம் அப்படின்னா சந்திரனுடைய ஒளியிலே எப்பயும் ஏதோ ஒரு நிழல் இருந்து கொண்டே இருக்கும். கூடுதலாக நிழல் வரும் அதில். அப்போ அந்த நிழலை யார் செயற்கையாக ஏற்படுத்து, திடீர்னு அந்த நேரத்தில் யார் ஏற்படுத்துகிறார்கள்னா வேறு ஒன்றும் கிடையாது. இடையில பூமி வருவது தான் இந்த சந்திரத்தினுடைய அன்றைய பிரதிபலிப்பை குறைக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் சந்திர கிரகணம். நம்ம அறிவியல் படி பார்க்கணும்னா இதுதான். அதில் அந்த சந்திரனை முழுவதுமாகவும் மறைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு, குறைச்சலாகவும் மறைக்கும். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு அதில் நிழல் கிடையாது, முழு நிலவும் நாம் பார்க்குறோம். அதில் நிழல் வரும். எந்த அளவுக்கு பார்ஷியலாக வருதா ஃபுல்லாக வருதா அப்படிங்கிறது தான் கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிரகம் உள்ளே நுழையும் போது சம்ஸ்கிருதத்தில் ஸ்பரிசம் அப்படிம்பாங்க. அந்த கிரகணம் அப்படின்னு நடுப்புற சொல்லுவாங்க. அது கிரகணம் முடிஞ்சதுன்னா மோட்சம். அங்கே கூட மோட்சம் உண்டு. நமக்கும் ஸ்பரிசம் உண்டு, மோட்சம் உண்டு. அதேமாதிரி கிரகணத்துக்கும் ஸ்பரிசம் மோட்சம் ரெண்டும் உண்டு. இது நம்ம கால கணிதத்தில் அந்த ஜோதிட நூல்களில் வானசாஸ்திரத்தில் பழைய காலத்தில் இருந்து. வானசாஸ்திரத்தில் என்ன பழைய காலத்தில் பண்ணாங்கன்னா, பூமி தான் மையம், பூமியை தான் சூரியனும் சுற்றுகிறது, மற்ற கிரகமும் சுற்றுது அப்படிங்கிறது தான் பழைய ஒரு தவறான ஒரு கணிப்பு. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாமே நம்ம அவங்கவுங்க காட்சி பிரமாணத்தில் வர்றது தானே. அன்னைக்கு இருந்தது. அப்புறம் கருவி கண்டுபிடிச்சி தான் அதை இல்லைன்னு கலீலியோ நிரூபித்தார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் இது 3. ஆனால் எல்லாமே துல்லியமாக நடக்கும். கணிப்பில் தப்பு இல்லை, அடிப்படையில் தப்பு. அவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக ஜோதிடத்தில் அடிப்படையில் சில அபத்தங்கள் இருந்தாலும் அவங்க குறித்த அளவுகளெல்லாம் நம்ம ஒன்றும் தப்புன்னு. அஸ்ட்ராலஜியில் அளவுகள்லாம் இன்றைக்கி தான் வரும் பௌர்ணமி, இன்றைக்கி தான் வரும், அந்த அளவீடுகளில் தப்பே வராது. ஆனால் அதற்கான பலனோ காரணமோ சொல்கிறது தான் தப்பு, வேறு ஒன்றும் கிடையாது. அஸ்ட்ரானமிக்கும் அதுக்கும் ரெண்டுக்கும் ஒரே அளவு தான், ஒரே இது தான். இடமாற்றம், சன்னை தான் எர்த்து சுற்றுது, அப்போ சுற்றினாலும் அதே கால அளவு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். அப்போ காட்சி பிரமாணம் சரியாக தான் இருக்குது 2 பேருக்கும். இந்த மாதிரி நிழல் விடுவதை நாம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இது இப்போ அம்பரா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அதை விட்டுறலாம். நம்ம அந்த ஏரியாக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப புரியாது. இது சந்திரனில் நிழல் விழுந்தால் அது சந்திர கிரகணம். அதே போல் சூரியனில் நிழல் விழும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சூரியன் தான் எப்பயுமே முழுக்க தான் தெரியுது. அதில் ஒன்றும் பார்ஷியலே கிடையாது, அதில் தேய்பெரி உலர்பெரியே கிடையாது. சூரியனை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே டெய்லி காலையில் இருக்கும். அதில் சில நாளைக்கு நிழல் விடும். அதை தான் நம்ம
சூரிய கிரகணம்னு சொல்லுவோம். சூரிய கிரகணம் பெரும்பாலும் என்றைக்கு நமக்கு வரும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு வரணும். ஏன்னு சொன்னால் நம்ம பக்கம் சந்திரன் நிழலாக தான் இருக்கும், சூரியன் பக்கம் முழுக்க பௌர்ணமியாக இருக்கும். அன்னைக்கு சூரியன் பக்கம் என்னவாக இருக்கும்? பௌர்ணமியாக இருக்கும். சூரியன் பக்கம் பௌர்ணமியாக நமக்கு அமாவாசையாக இருக்கும். அன்னைக்கு தான் நமக்கு சூரிய கிரகணம் வரும். இப்போ சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்னன்னு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர்களை இந்த மூன் வந்து நடுப்புற மறைக்குது. உங்களுக்கு இந்த மூன் மறைக்குது. அதனால் எர்த்தில் ஒரு நிழல் விழுவுது. நாம் இங்கேருந்து பார்க்கும்போது சூரியனில் நிழல் விழுந்தது மாதிரி இருக்கும். ஆக சூரியனுடைய ஒளி நமக்கு நிழல் விடுறதுனால நம்மளுடைய பார்வைக்கு இதில் எந்த அளவுக்கு சூரியன் மறைக்குதோ அந்த அளவுக்கு இதில் ஒரு பாதிப்பு இருக்கணும். அதை தான் நாம் வந்து சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் அடுத்த லெவல் ஒன்று இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து புரிஞ்சிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் புத்தகத்தை எடுத்து தான் பார்க்கணும். இதில் என்னென்னா இது வந்து சன். இந்த சன்னை தான் நம்ம எப்பயுமே சுற்றிட்டு இருக்கோம். இந்த சன்னை சுற்றிட்டு இருக்கிறது இதுதான் எர்த். இந்த எர்த்து தான் எப்போ பார்த்தாலும் சுற்றுது. இது சுற்றி இந்த எர்த்தை இந்த சந்திரன் சுற்றிட்டு இருக்கு. இது மூணு சுற்றிட்டு இருக்கு எப்போ பார்த்தாலும். இது தன்னைத்தானையும் சுற்றுது, இதுவும் தன்னைத்தானே சுற்றுது, சன்னும் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. இது அங்கே ஸ்டாட்டிக்காக நடக்கிறது. மூமெண்ட்டில் இருக்கிறது சன் எப்பயுமே ஸ்டாட்டிக் தான். இதெல்லாம் சேர்ந்து அதை சுற்றிட்டு இருக்கு. இந்த ரெண்டும் சுற்றி கொண்டு இருக்கும்போது இதை ரெண்டு பக்கமும் படம் போட்டிருக்கான் அது சுற்றுங்கிறதுக்காக. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இதே சந்திரன் இங்கே வருது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சந்திரன் பௌர்ணமி நிலவு, இந்த சந்திரன் அமாவாசை. அதுக்கு தான் இப்படி காமிச்சிருக்கான். இது ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு இடத்தையும் இது 4 பக்கத்துலேயும் வரும். இதோட சுற்றுவட்ட பாதையில் இந்த இடத்துலையும் இருக்கும். இது 3 சேர்ந்து தான் இங்கே வந்திருக்கு, இது 3 சேர்ந்து தான் இங்கே வந்திருக்கு, இது 3 சேர்ந்து தான் இங்கே வந்திருக்கு. மொத்தம் 4 இடத்துல வரும். அப்படி வரும்போது 2 இடத்துல மட்டும் சுற்றும்போது இந்த முழு நிலவு வரும்போது அந்த பக்கத்தில் பூமியில் நிழல் உழுவோம். அப்போ சந்திரனில் உங்களுக்கு நிழல் உருவது நம்ம சந்திர கிரகணம்ங்கிறோம். அதுதான் லூனார் எக்லிப்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அதே லூனார் எக்லிப்ஸ் மாதிரி சோலார் எக்லிப்ஸ் வரும். அது இந்த பக்கத்தில் வரும் அன்னைக்கே ஆக்சுவலாக. ஆனால் நாம் அதை பார்க்க முடியாது. அன்னைக்கும் ஒரே நாளில் ரெண்டுமே நடக்குது. நம்ம பார்வைக்கு தெரிகிறது சந்திர கிரகணம். சூரியன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சூரிய கிரகணம் தெரியும். ஆனால் அதை நம்ம பார்க்க முடியாது. அதனால் அது கிடையாது. ஆக இது ஒரு நாளில் நடக்கும், அதே மாற்றி ஒரு நாள் நடக்கும் மாறி. அதில் எப்படி மாறி நடக்குமோ அன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் சோலார் எக்லிப்ஸ். இதுதான் சோலார் எக்லிப்ஸுங்கிறது சூரிய கிரகணம். ஏன்னு சொன்னால் நாம் இங்கேருந்து அங்கே பார்க்குறோம், அதுலேருந்து இங்கே பார்க்குறோம். இங்கே இந்த 2 பாயிண்டில் தான் உங்களுக்கு சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படும் அப்படிங்கிறது நியதி. இதை மாற்றவே முடியாது. இந்த 2 பாயிண்ட்டுக்கு பேர் இது நோடு 1, இது நோடு 2. இந்த எழுதியிருக்கான் பாருங்கள். இதில் இந்த நோடு 1 நோடு 2ல் தான் இந்த இடத்துல வரும்போது தான் கண்டிப்பாக சூரிய கிரகணம் வரும். அதே போல் சூரிய வட்டப்பாதையில் சென்டரில் கரெக்டாக அந்த பக்கம் போகும்போது பூமி வட்டப்பாதையில் அங்கே வரும்போது உங்களுக்கு சந்திர கிரகணம் வரும். இது ரெண்டும் மாற்றமே கிடையாது எப்பயுமே. அப்போ வருஷத்துக்கு ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக வரும். இது ரெண்டுமே இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் வரும். இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதனுடைய வட்டப்பாதை இவ்வளோ பெருசு இருக்குது. அது பூமி சுற்றுறது, சந்திரனுடைய வட்டப்பாதை கிட்டக்க இருக்கும். இது ரெண்டும் எங்கே வெட்டுதோ, இந்த ரெண்டுமே எங்கே வெட்டுதோ அந்த இடத்துக்கு பேர் நோடு 2 நோடு 1. இந்த வெட்டுற இடத்துக்கு பேர், இந்த இடத்துக்கு பேர் ராகு, இந்த இடத்துக்கு பேர் கேது. இந்த 2ங்கிறது கேது, இது ராகு. இதை தான் அதில் எழுதியிருக்கான். ராகுவு சந்திரனில் நிழல், அதே போல் கேதுவை பூமியின் நிழல். இதுதான் நம்ம ஜோதிட நூலில் சொல்லக்கூடிய கருத்து. இது வந்து அவன் எக்லிப்ஸ்னு சொல்கிறான். இந்த ராகுவும் கேதுங்கிறது நோடு 1 நோடு 2 இது ரெண்டுமே இமேஜினரி பாயிண்ட், கற்பனையான புள்ளி. இது ரெண்டுமே கற்பனையான புள்ளி. அதனால தான் நீங்கள் ஜோசிடம் பார்த்தீங்கன்னா ராகுக்கு கேதுக்கு வீடு இல்லைம்மா, அது ஒரு கிரகமே இல்லை, நிழல் கிரகம்மா சில பேர். அது ஒரு மாஸ் இல்லாதது, மாஸ் நிறை கிடையாது. அது ரெண்டுக்குமே அவங்க ஜோதிட நூல் படி, சயின்ஸ் படி அது மாதிரி கிரகமே கிடையாது. நோடு 1 நோடு 2ங்கிறது ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். இதுக்கும் நம்மளுடைய சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்துக்கும் ராகு முழுங்கிறது இல்லை,
கேது முழுங்கிறதும் கிடையாது. அது அந்த இடத்துல போகும்போது இதனுடைய நிழல் அங்கே விழுது. அதான் நமக்கு இது வந்து ஒரு காலத்தில் அது ஒரு பெரிய விஷயமா சொல்லி ராகுங்கிறத ஒரு விஷயத்தையும் கேதுங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததாக இப்போ நீங்கள் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நோடு 1 நோடு 2 தெரிஞ்சு போச்சு. இந்த ராகு காலம்ங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். இந்த படத்தில் புரியாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராகு காலம்ங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இது மொத்தம் வந்து நீங்கள் வந்து வீடு இருக்கிற கிரகம்னு பார்த்தீங்கன்னா 7 தான், அதுக்கு மேலே கிடையாது. ரெண்டுமே புள்ளி அப்படிங்கிறது தான். ராகுவும் கேதுவும் புள்ளி தான். அது ரெண்டுக்கும் நிழல் கிரகம், அதை விட்டுருவோம். பாக்கி இருக்கிறது 7. அந்த 7 தான் வாரமாக நம்ம வச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம வாரம் ஞாயிறுலேருந்து சனி வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த 7மே ஒவ்வொரு கிரகத்தை குறிக்கக்கூடியது தான். அதுதான் நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் பேரில் பார்த்தீங்கன்னா வியாழன், செவ்வாய், புதன், வெள்ளி இதெல்லாமே ஒன்று ஒரு கிரகம்தான். அதுக்கெல்லாம் மாசு இருக்குது. இந்த மாசு இருக்கிறத நம்ம 7ஆக பிரித்து வச்சுருக்கோம். அதான் வாரம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே கிடையாது. ஆக ஒரு நாளைக்கு ஒரு கிரகத்துக்கு நாம் வந்து அதனுடைய பார்வை தெரியறதாக அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஜோதிடத்தில். ஏன்னா அஸ்ட்ராலஜி வந்து தனியாக எழுதுனது, அது ஒரு 3-4 டைப் இருக்குது நூல்கள். நான் ஒரு நூலை மட்டும்தான் படிச்சிருக்கேன் அஸ்ட்ராலஜி. அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் எல்லாத்துலேயும் பொதுவான கருத்து இதுதான். இந்த 7ம் இந்த 2க்குமே அங்கே இடம் கிடையாது. அதனால் வாரங்கிறது 7 தான். அந்த 7லேயும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அதை 8ஆக பிரிக்கிறாங்க. மொத்தம் 12 மணி நேரத்தை 8ஆக பிரித்தா 1.5 மணி நேரம். அந்த மாதிரி 1.5 மணி நேரம் நமக்கு பிரிக்கும்போது 7 கிரகம்தான் வருது. இந்த 2க்கும் சேர்த்து ஒரு கிரகமாக வைக்கிறார்கள். ராகு கேதுன்னு வைக்கணும், அதுக்கு பதிலாக ராகுன்னு மட்டும் வச்சுருக்காங்க. அந்த 8வது 1.5 மணி நேரத்தை ராகு கேதுன்னு வைக்கணும், ஆனால் ராகு அப்படின்னு மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதனால் 7ஆக தான் நமக்கு காலத்தை அதை பிரிச்சிருக்காங்க. அதில் அந்த 7ல் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல இந்த ராகுங்கிற 8வது விஷயம் நடக்குதோ அதுதான் ராகு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகு கேது சேர்ந்தது தான் ராகு காலம் அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடத்துல அந்த நோடு 1 நோடு 2 இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த நோடு 1 நோடு 2ன்னு சொன்னல, அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கிரகத்தில் இதனுடைய நிழல் விழும். அந்த 1.5 மணி நேரம் அதை தான் சொல்கிறாங்க. அது 6:30லேருந்து ஈவினிங் 6:30 அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்க முடியாது. அதுக்காக காலையில் 6லேருந்து வச்சுக்கிட்டாங்க. காலையில் 6லேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் 8ஆக பிரிச்சிங்கன்னா 1.5 மணி நேரம் 8 வரும். அதில் அந்த 8ல் காலையில் 6 to 7:30 ராகுக்காக ஒதுக்கி தூக்கி போட்டாச்சு. அது கிடையாது. பாக்கி உங்களுக்கு 7:30லேருந்து தான் கணக்கு. இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாளைக்கு இந்த விகிதாச்சாரத்துப்படி நமக்கு வருது. அந்த மாதிரி வர்றதை கணிச்சிருக்காங்க. சரி, கணிச்சாச்சு. இப்போது சண்டே அன்னைக்கு ராகு காலங்கிறது எது அப்படின்னு கேட்டாக்கா 4:30 அப்படின்னு வச்சுருக்கான். ஏன்னு கேட்டிங்கன்னா சண்டே அன்னைக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர்றது அந்த 8வது இடம். 8வது இடம் தானே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 8வது இடம் தான் ராகுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நாளைக்கு நீங்கள் வகுக்கும்போது 7 நாளைக்கு 1.5 மணி நேரம், 8வது 1.5 மணி நேரத்துக்கு ராகுக்கும் கேதுக்கும் ஒதுக்கியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். அந்த 8வது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது. அதனால தான் 4:30 ராகு காலம். புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு நினைக்கிறேன். புரியலைன்னா மறுபடியும் ஒரு தடவை இதை போட்டு கேட்டுருங்க. அந்த 8வது அந்த ஸ்லாட் இருக்குல்ல, அது ராகு கேதுக்காக ஒதுக்கப்பட்டது. அது ராகு காலம். திருப்பி எப்போ மறுநாள் அதுக்கு உதிப்பு அது 2வதாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்துடும். திங்கக்கிழமை 7:30-9. திங்கக்கிழமை அன்றைக்கி 7:30-9 அடுத்தது ஸ்லாட்டு வரும்போது அதுக்கு அடுத்தது ஜம்ப் ஆகிட்டே வரும். அப்போ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அது எங்கே வரும் அப்படின்னு கேட்டால் 3:4:30 இருக்கும். இவங்க வகுப்பு படி அந்த ரெட்டில் போட்டிருக்கிறதெல்லாம் அதுதான். இப்போ நாங்கள் காமிக்கிறதுனா ரெட்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன். இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் அந்த ராகு காலங்கிறது எங்கே வருது அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. இவங்க பிரித்தது தான் இதெல்லாம். இது ஒன்றும் அங்கே வந்து சயின்ஸ் படி ஒன்றும் கிடையாது. இவங்களாம் வகுத்திருக்காங்க, ஒன்றுக்கும் நேரத்தை வகுத்திருக்காங்க. அதனுடைய பார்வை இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ராகு காலங்கிறது இந்த வாரத்தில் மாறி மாறி தான் வருதும் இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம். ஆக்சுவலாக ராகு காலத்துக்குன்னு நீங்கள் வாரத்தை சொன்னோன்னா திங்கள், சனி, வெள்ளி, புதன், வியாழன், செவ்வாய், ஞாயிறு இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 7:30-9, 9:10, 10:12, 12:1, அப்புறம் 1:30-3, 3:4:30, 4:30-6 அப்படிங்கிறத திங்கள் ஆரம்பிக்கும். திங்கள், சனி, வெள்ளி, புதன், வியாழன், செவ்வாய், ஞாயிறு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
அப்படி வச்சுக்கிட்டால் நீங்கள் காலண்டரே பார்க்க வேண்டியதில்லை. அதன்படி இதில் இருக்கும். இந்த சார்ட் அப்படி தான் இருக்குது. இந்த சார்ட்டு படி நீங்கள் ராகு கால வாரமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா திங்கள் சனி வெள்ளி புதன் வியாழன் செவ்வாய் ஞாயிறு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் பார்க்குறதே இல்லை, ஆனால் நெட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்குறவங்களாம் இதை நெட்ரு பண்ணி வச்சிங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால். ஏன் நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா, நான் அஸ்ட்ரானமி படித்ததுனால எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையை நான் குறைக்க விரும்பலை, நீங்கள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன். சரி, ராகு காலம்னா சொல்லிட்டீங்க, அடுத்தது குளிகை இருக்க யமகண்டம்னா இருக்க என்ன, இந்த கேள்வி வரணும்ல. அது வர்றதுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த ஸ்லாட்லேயே 7 கிரகத்துக்கும் 8வது கிரகமாக ராகு வச்சுருக்கோம். அப்படி பிரிக்கும்போது அதில் வியாழனுக்காக பிரிக்கிறாங்க, சனிக்காக பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி வியாழன் சனிக்காக பிரிக்கப்பட்டது தான் அது ரெண்டுமே. ஆக ராகு காலம் யமகண்டம் அப்படின்னு சொன்னால், யமகண்டம்ங்கிறது வியாழனுக்காக பிரிக்கப்பட்ட இடம். யமகண்டான்னு ஏன் யமன்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு. யமகண்டம்ங்கிறது அந்த 3-4:30 ஒன்று இருந்துச்சுன்னா யமகண்டம் வேறு நேரத்தில் வரும். ஏன்னா அவங்க தான் பிரிச்சுருக்காங்களே, வியாழனுக்காக அவங்க ஒதுக்கப்பட்ட நேரத்தை யமகண்டம்னு சொல்கிறாங்க. 7 கிரகத்தில் 8வது கிரகம் ராகு கேதுக்கு, அது அப்படியே போயிடுச்சு, அது முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 7ல் வியாழன் எங்கே வரணுமோ அந்த இடத்த அவங்க யமகண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யமகண்டம்ங்கிறது ஒவ்வொரு நாளைக்கும் மாறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ப்ளூ கலரில் இருக்குது இந்த சார்ட்டில். இந்த ப்ளூ கலரில் எங்கே இருக்கோ அதெல்லாம் யமகண்டம். இந்த சார்ட்டை வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், வீட்டுக்கு போனால் பார்க்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்கன்னா. இந்த வியாழன் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் தான் யமகண்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா குளிகை காலம் எல்லாருக்கும் தெரியும். இந்த நல்லதுக்கு எடுத்துப்பாங்க, கெடுதலுக்கு எடுத்துக்கக்கூடாதும்பாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். அது சனிக்கானது, சனிக்காக ஒதுக்கப்பட்ட அந்த 1.5 மணி நேர ஸ்லாட். அதனால தான் அந்த குளிகை காலம் நல்ல விஷயத்துக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா சனியை போய் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரில, அதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அந்த குளிகைங்கிறது சனி கிரகத்துக்காக ஒதுக்கப்பட்டது, வியாழனுக்காக ஒதுக்கப்பட்டது யமகண்டம். இல்லாத ஒரு கிரகத்துக்காக, அதாவது ராகு கேதுக்காக ஒதுக்கப்பட்டது ராகு காலம். அதனால் நீங்கள் ராகு காலத்தில் கிளம்பணுமா, கிரகணம் இல்லாத நேரத்தில் செய்யணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய நம்பிக்கை. உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். மிக்க நன்றி. அடுத்த வாரம் நம்ம வேறு ஒரு காணொலியில் இதே சப்ஜெக்டை வேணாலும் பார்க்கலாம், வேறு எதுவும் பார்க்குறதுனால புதுசாக பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்.